யூஸ்வலி சிம்மராசிக்காரங்க வேலைக்கு அசரவே மாட்டாங்க, வேலை வாங்கவும் அசர மாட்டாங்க. யாரை எங்க எப்ப எப்படி எந்த இடத்துல நிப்பாட்டுன்ற தெளிவு யாருக்கு இருக்கோ இல்லையா, இந்த 12 ராசிகளை சிம்மராசிக்கு மட்டும்தான் உண்டு. நான் எப்பயுமே சொல்லுவேன், ஒரு வேலை வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி, ஒரு முதலாளியா இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி, ஒரு 4 பேரை அடக்கி ஆளக்கூடிய கெப்பாசிட்டி, தன்னுடைய ஆளுமையால் அனைவரையும் வசீகரிக்கக்கூடிய கெப்பாசிட்டி சிம்மராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் உண்டு. இந்த தடவை கொஞ்சம் யாராவது என் வேலையை ஷேர் பண்ணிக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இந்த மாசமே ஆரம்பிக்குமோ, அப்ப என்ன ஆகும், கொஞ்சம் வேலை போட அதிகமாக போகுது. ஆனா 18ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு மாதிரி அந்த இதெல்லாம் கம்மியாகி ஒரு மாதிரி நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுன்னு, ஆனா கொஞ்சம் கடன் வாங்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. பண விரயம் ஏற்படும். கண்டிப்பா காசெல்லாம் வரும், நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா பண விரயம் ஏற்படும், கடன் வாங்க வைக்கும், கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை கிரியேட் பண்ணும். நிறைய கொஞ்சம் என்ன சொல்றது, நம்ம போட்ட பட்ஜெட்டை விட கொஞ்சம் அதிகமாயிடுச்சு அப்படின்ற மாதிரி, துண்டு விழுந்தா பரவாயில்ல வேஸ்டியே விழுந்துச்சுன்ற மாதிரி கொஞ்சம் யோசிக்கக்கூடிய நிலைமை எல்லாம் வரலாம். மேபி உங்களோட நேட்டராஸ்கோப்ல நல்லா இருந்தது, சுக்கிரன் மச்சத்துல இருந்ததுன்னா நம்மளுக்கு தேவையில்லை. இருந்தாலும் கொஞ்சம் முன்னாடியே சொல்லிட்டேன், அக்டோபர் மாசமே பாத்துட்டீங்க. அதனால நீங்க என்ன பண்ணும், வீட்டுல உட்காந்து திட்டக்கூடாது தீபாவளி அப்போ, ஓகேவா, டீல். அதனால கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.